இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்றத எண்ட் ஆஃப் த செஷன்ல நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் நான் போற இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நார்மலா இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பார்க்க சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, இது கம்பல்சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட ஒரு $100 கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த $100 கேபிட்டலை நீங்க க்ரோ பண்ணணும். அதுதான் உங்களுடைய மெயினான கோல் இல்லையா? ஸோ இந்த $100 கேபிட்டலை நீங்க க்ரோ பண்றதுக்கு முதல்ல நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல பிளான் பண்ணுவீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்க எல்லாம் சொல்றதால நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னா, அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ $100 நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க உங்க கேபிட்டலா அப்படின்றப்போ, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்க எவ்வளவு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க மேக்சிமம் எடுக்கக்கூடிய ரிஸ்க் எவ்வளவு, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எடுக்கக்கூடிய மேக்சிமம் ட்ரேட் அமௌண்ட் அப்படின்னு சொன்னா, மேக்சிமமா சொல்றேன், மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா $3. ஸோ $3 எடுக்க போறீங்க. ஸோ இந்த $3 தான் உங்களுடைய மேக்சிமமா இருக்கும். ஓகே, அப்போ நீங்க மேக்சிமம் ஒரு ட்ரேடுக்கு நீங்க எடுக்க போறது $3னா எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்க போறீங்க, ஹவு many ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். மேக்சிமமா நீங்க உங்களுக்கு $5 5 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 5 ட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க. மேக்சிமமா $3 தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்ற ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இதுக்குள்ள வந்து உங்களுக்கு நிறைய எமோஷனல் ப்ராக்டிஸ் வந்து தேவைப்படும். ஸோ மறந்துடாம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க $100 கேபிட்டல்ல $3 தான் உங்களுக்கு ஒரு ட்ரேட், ஒரு ட்ரேடுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் $3. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ட்ரேட் தான் நீங்க எடுக்க போறீங்கன்னா, இது எப்படி நீங்க ப்ராக்ரஸாக கொண்டு போகணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க 5 ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா அந்த 5 ட்ரேட்ஸையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போறோம். 2, ஸோ 3, 4, ஸோ 5 ட்ரேட். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா, உண்மையா நீங்க மார்க்கெட்ல என்ன பண்றீங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறது மூலியமா தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து எடுக்கிறீங்க, சக்சஸ். செகண்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது. தேர்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க, அகைன் ஃபெயிலியர் ஆகுது. அண்ட் ஃபோர்த் ட்ரேட் வந்து ப்ராஃபிட் வருது. ஃபிஃப்த் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ப்ராஃபிட் ஆகுது. ஸோ இங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா $6 நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்க, -6ல இருக்கும் இப்போ. ஸோ இப்போ உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த சினாரியோல வந்து பாருங்க. முதல் ட்ரேட் வின் பண்ணிட்டீங்க, $3 வந்திருக்கும், எஸ். நெக்ஸ்ட் ட்ரேட் போவீங்க, லாஸ் பண்ணிருப்பீங்க, $3 வந்து லாஸ் ஆயிருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க, அடுத்தது வந்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க $3 வந்திருக்கனால $6 ஆக்குவீங்க. ஏன் $6 ஆக்குவீங்க, $6 ஏன் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே 3 போயிடுச்சு, அப்ப அந்த 3 ரெக்கவர் பண்ணி அடுத்த ட்ரேட் எடுக்கணும் இல்லையா? சோ அப்ப எப்படி எனக்கு அந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு $3க்கு பதிலா $6 பிளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் மைனஸ் ஆயிருமா? இப்போ $6 மைனஸ் ஆகும். இது எதனால நான் சொல்றேன், இது வந்து நீங்க இப்படி மைனஸ் கூட்டி கூட்டி எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே அமௌண்ட்டை வந்து நீங்க என்ன பண்றது இல்ல, ஒரே அமௌண்ட்டை நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா மெயின்டைன் பண்றது. ஓகே, ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணாதனால தான் ஃபர்ஸ்ட் லூஸ் ஆகுறீங்க. முதல்ல கவனிச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணீங்க, $3 வச்சு நீங்க ட்ரேட் பண்ற இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, $6 நீங்க ட்ரேட் பண்ணி போயிட்டு லாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஆல்ரெடி உனக்கு $3 லாஸ், நீங்க வந்து பாத்தீங்கன்னா $6 எக்ஸ்ட்ராவா போட்டு அதையும் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $9 நீங்க லாஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது உங்க மொத்த கேபிட்டல்ல 10% கிட்டத்தட்ட இழந்துட்டீங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்க மேக்ஸிமம் லாஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 9ல இருந்து 10% தாங்க. ஸோ இன்னைக்கே வந்து உங்களோட அமௌண்ட் கேபிட்டல் வந்து 10% லாஸ் தான் ஆனதுனால அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணவா லாஸ் பண்ணவா வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரீசன் இதுல வந்து நான் என்ன ஃபாலோ பண்றேன், என்னோட டீம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்றாங்கன்ற மட்டும் அந்த சீக்கிரட்டை மட்டும் சொல்லி தரேன். ஸோ இதுல ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5 ட்ரேட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த 5 ட்ரேடுக்கும் நீங்க செட் பண்ண போற ட்ரேட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா $3னா எந்த ஒரு சமயத்திலயும் $3 வந்து அதை தாண்டி வைக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க, $3 ப்ராஃபிட். செகண்ட் ட்ரேட் வந்து $3 ப்ராஃபிட். தேர்ட் ட்ரேட் அண்ட் ஃபோர்த் ட்ரேட் அண்ட் ஃபிஃப்த் ட்ரேட் வந்து எல்லாமே லாஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா $9 வந்து லாஸ் ஆயிருக்கும். இப்போ அந்த $9 லாஸ் ஆகுதுன்னா, ஓகே, நீங்க நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஸோ ஆக்சுவலா இதுக்கு பின்னுக்கு சைக்காலஜிக்கலா என்ன வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொன்னேன், இந்த வீடியோ நல்லா வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் புரியும் அப்படின்னு. ஒவ்வொரு ட்ரேடும் லாஸ் பண்றப்போ அதை வந்து ரெக்கவர் பண்ணுன்றது மட்டும் தான் யோசிப்பீங்க. ஏன்னா உங்க கேபிட்டல் ஏற்கனவே நீங்க $100 கஷ்டப்பட்டு போட்டிருக்கீங்க, இருக்கிறதும் இழந்துட்டேன்னு சொன்னா என்ன செய்யறது அப்படின்னு பார்த்து உங்க மூளை என்ன பண்ணணும்னு சொன்னா, இப்போ அது வந்து பிளஸ்
அதாவது நீங்க லாஸ் பண்ண அமௌண்ட்டோட லாஸ் பண்ணது $3 அப்படின்னு லாஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதோட $3 வந்து நீங்க என்ன பண்ணும் லாஸ் போட்டு அதை ப்ராஃபிட் ஆறா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது நடக்க போறது இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா சைக்காலஜிக்கலா நீங்க ஒரு லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா பதட்டமா மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா நான் சொல்ற இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோ நீங்க வந்து 3 ட்ரேட்ஸ் லாஸ் பண்ணிட்டீங்க, 3 ட்ரேட்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. இன்கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமௌண்ட்டை மாத்த போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்க ட்ரேட் அமௌண்ட் வச்சிருப்பீங்களா $3, அதை எப்பயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல கன்சிஸ்டன்சி அப்படின்ற ரூல் எப்படி வேலை செய்யும்னா, இப்போ நாங்க சொல்ற அல்காரிதம் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70% வேலை செய்யக்கூடியதா இருக்கும். அப்படி 70% வேலை செய்யக்கூடியதா இருந்தாலும் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்கோரிதம் படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ட்ரேட் வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ட்ரேட் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. 3வது நாள் அது கண்டிப்பா 6 ட்ரேடுக்கு மேல வந்து உங்களுக்கு வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜில உறுதியா இருந்தீங்க, உங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இது மார்க்கெட்ல வேலை செய்யும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். மறந்துடாம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப மேட்டருக்கு வரணும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சியா நீங்க $3 மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கம்பல்சரி இந்த அல்கோரிதம் படி நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மட்டும்தான் இருப்பீங்க. இப்ப எங்க பிரச்சனை நடக்கும் அப்படின்னா நீங்க எந்த ட்ரேட், அதாவது நீங்க ட்ரேட் பண்ண போற ட்ரேட்ஸ்ல வந்து அமௌண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்றது 3க்கு பதிலா $6 லாஸ் பண்ணிட்டா போவீங்க, 6க்கு 6 லாஸ் பண்ணிச்சா $9 போவீங்க. இப்படி போறது ஒரு நல்ல ட்ரேடுக்கான குவாலிட்டி இல்ல. இப்ப நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. $3 தான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. அதுக்கு மீறி வந்து நீங்க எந்த ட்ரேடும் எடுக்க போறது இல்ல, அந்த டாலர்ஸ்க்கு மேல மாத்த போறது இல்ல. இப்படி நீங்க மாத்தாம போறப்போ ஐ திங்க் நீங்க வந்து 5 ட்ரேட் எடுக்கிறீங்கனாலும் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 3 ட்ரேட் 4 ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு 5 ட்ரேட்ஸ்ல. சோ இதை கண்டினியூஸா போறப்போதான் உங்க அக்கௌண்ட் வந்து கிராஜுவலா க்ரோ ஆகும். இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா குயிக் ப்ராஃபிட் அப்படின்றதுக்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க, முதல்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்றத தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரேட் பண்றப்போ நீங்க வந்து 2 லாசஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க கம்பல்சரி 2 லாஸ் வந்ததுக்கு அப்புறமா இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி நான் இன்னைக்கு வந்து மொத்தமா $2 $6 போட்டு நீங்க லாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க லாஸ் பண்றப்போ முதல்ல இதை வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங்காக ஓகே ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ண போயிட்டு லாஸ் பண்றீங்க. ஸோ அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடைய அவாய்ட் பண்ணிட்டு ரிவெஞ்ச் ட்ரேட். ஏன் அப்படின்னா நீங்க ட்ரேடிங்ல லாஸ் பண்றதுக்கு மெயின் முக்கிய காரணம், உண்மையான காரணக்கர்த்தா அப்படின்றது இவர் தான், புடிச்சுக்கோங்க. முக்கியமா நீங்க ட்ரேடை வந்து லாஸ் பண்றதுக்கு காரணம் ரிவெஞ்ச் ட்ரேடிங் தான். ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங்கை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை வரும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து பண்ணுவீங்க, உங்களுடைய ட்ரேட் அமௌண்ட்டை வந்து மாத்துவீங்க. ஏன்னா கன்சிஸ்டன்ஸா நீங்க வந்து ஒரே ட்ரேட் அமௌண்ட்டை பண்றீங்கன்னா உங்களுடைய கிராஃப், ட்ரேடிங் கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா அப்படி போகும். உங்க உங்க கேபிட்டல்ல நீங்க வந்து நீங்க ட்ரேட் பண்ற அமௌண்ட்டை மாத்துனீங்கன்னா அந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தான் போகும். ஏன் அப்படின்னு சொன்னா சப்போஸ் நீங்க ப்ராஃபிட் வரும் போறீங்க, ப்ராஃபிட் வர்றதுக்கான பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியான மாதிரி குறைவு, ஆனா லாஸ் வர்றதுக்கான பர்சன்டேஜ் வந்து 99% இருக்கும் இல்லையா. ஸோ நீங்க ஒரே கேபிட்டல் ஒரே அமௌண்ட்டை தான் நீங்க எல்லா ட்ரேடுக்கும் யூஸ் பண்ணணும். நீங்க லாஸ் பண்றப்போ ரிவெஞ்ச் ட்ரேடிங் உங்களை ட்ரிகர் பண்ணணும். ஆனா அதை மட்டும் பண்ணக்கூடாது. உங்க டாஸ்க் என்ன, 5 ட்ரேட் எடுக்கணும். லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் 3 ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணணும். ஓகே. ஆனா அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணுவீங்க, ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணீங்க. முதல் நாள் வேலை செய்யலைன்னா விடுங்க, 2வது நாளுக்கு போங்க. 2வது நாள் மேக்சிமம் உங்க ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யுதுன்னா 2வது நாளுக்கு ஸ்கிப் ஆகுங்க. அங்க எப்படியும் ஒரு 60% மேல ப்ராஃபிட் நிற்கும். இன்கேஸ் உங்களுக்கு 2வது நாளும் ஒரு 40% 30% தான் உங்களுக்கு வருதுன்னா கம்பல்சரி ஸ்டிக் பண்ணிட்டு 3வது நாளுக்கு போங்க. ஏன்னா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க வந்து ட்ரேட் பண்ண போறதுன்னா ஓடிசி மார்க்கெட், அதை முதல் நாள் வேலை செய்யணும்னு இல்ல, 2வது நாள் வேலை செய்யணும்னு அப்படி அவசியம் இல்ல, 3வது நாள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பர்சன்டேஜ் நீங்க 99% வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்கிப் பண்ணாம நீங்க 3வது நாள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த அவுட்புட் தெரியும். ஸோ கம்பல்சரி நீங்க 5 ட்ரேட் ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க, $100 வச்சு 5 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து $3 மேல செட் பண்ண கூடாது. நீங்க $1000 போனாலுமே $3 மேல போவாதீங்க. $100 இருந்து ஸ்டார்ட் பண்றப்போ நீங்க வந்து 500 ஒரு 1000 ரீச் பண்றதுக்கு அப்புறம் உங்களுடைய மினிமம் அமௌண்ட் ட்ரேட் அமௌண்ட்டை நீங்க மாத்திக்கலாம். ஆனா கேபிட்டல் கெயின் அப்படின்னு வரப்போ நீங்க புதுசா தான் வாரீங்க அப்படின்னா நீங்க 5 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு $3 தான் எடுக்கணும். 3 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அன்னைக்கு ஸ்டாப் பண்ணணும். இதை நீங்க பண்றீங்களா?
அப்படின்றத நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்க ட்ரேட் பண்றப்போ ரிவெஞ்ச் ட்ரேடிங் உங்களுக்கு ரெடியா இருக்கும் உங்களை தாக்குறதுக்கு. ஸோ அந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் நீங்க எக்ஸெப்ட் பண்ணாம இருக்கணும்னா நீங்க ட்ரேடிங் பண்றப்போ என்ன மென்டாலிட்டியில இருக்கீங்கன்றதை நீங்க உங்களை வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்க உங்களை கவனிங்க, மானிட்டர் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க, நான் இப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும், என்னோட வேலை 5 ட்ரேட், $3 வச்சு 5 ட்ரேட் எடுக்கணும், அதை பண்றேனா அப்படின்றத நீங்க மானிட்டர் பண்ணா மட்டும்தான் இந்த ட்ராப்ல இருந்து உங்களை தப்பிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரவும் ட்ரேட் பண்றப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கே ஓப்பன் அப் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.